சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். ஊடகர்களுக்கு நடுவிரலை காட்டி நையாண்டி செய்த கெஹலியே ரங்புக்வெலவின் மகன் காணொளியால் வெடித்த பெரும் சர்ச்சை. போலீசாருக்கு அதிர்ச்சி கொடுத்த அடுத்த சம்பவம் உளவு இயந்திரங்களில் ஏற்றி வரப்பட்ட போதைப் பொருட்கள். நாடு முழுவதும் உடனடியாக நடைமுறைக்கு வருகிறது புதிய திட்டம். தமிழ் சினிமா பாடல் பாடியபடி போதைப் பொருளை ரகசியமாக கைமாற்றிய போலீஸ் அதிகாரி. யாழ் ஆவா குழு தலைவர் உட்பட 2 கைது செய்யப்பட்ட போது சிக்கிய கைக்குண்டு. பரீட்சைக்கு தோற்றும் மாணவிக்கு தந்தை செய்த மோசமான செயல். தனது கௌரவத்துக்கு பங்கம் 5 கோடி நஷ்டஈடு கோரும் அடைக்கலநாதன் எம்பி. யாழ்ப்பாணத்தில் வீடற்றவர்களுக்கு வீடு வழங்கப்படும் என்று தெரிவிப்பு. சபையில் அர்ஜுனாவை தகாத வார்த்தைகளால் விழித்த பேச்சு, சபாநாயகரின் திடீர் உத்தரவு. தொடர்வன விரிவான செய்திகள். கெஹலியே ரம்புக்வெலவின் மகன் ரமித் ரம்புக்வெல நீதிமன்றத்துக்கு வெளியில் காத்திருந்த ஊடகவியலாளர்களை பார்த்து நாகரிகமற்ற முறையில் நடந்து கொண்ட விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ரமித் செய்தியாளர்களை நோக்கி நடுவிரலை காட்டிய காணொளி தற்போது சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருவதோடு பலரும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இவருக்கு எதிராக சட்டவிரோத சொத்து சேர்ப்பு தொடர்பான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட பின்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் ரமித் ரம்புக்வெல 296 மில்லியனுக்கும் அதிகமான சொத்துக்களுக்கு கணக்கு காட்ட தவறிவிட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்டது. இவர் தந்தையின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றிய 2022 ஜனவரி 1 முதல் 2023 நவம்பர் 14 வரையான காலப்பகுதியை கருத்து கொண்டு ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இவருக்கு எதிராக சட்டப்படி குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்ட சிறிது நேரத்தில் கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு வெளியே செய்தியாளர்களை நோக்கி நடுவிரலை காட்டிய காணொளி சமூக ஊடகங்களில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கண்டி கிரிந்த பகுதியில் போதைப்பொருளுடன் 6 சந்தேக நபர்கள் மேல் மாகாணத்தின் வடக்கு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டனர். மேல் மாகாணத்தின் வடக்கு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஐஸ் உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் மொத்த நிறை சுமார் 300 கிலோகிராம் ஆகும். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேல் மாகாணத்தின் வடக்கு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய அடையாள அட்டைகளை வழங்குவதில் தற்போது நிலவும் தாமதத்தை துரிதமாக சீரமைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஆட்பதிவு திணைக்கள அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் 2025 ஆண்டுக்கான முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் வளாகத்தில் ஜனாதிபதியும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சருமான அனுகுமார் திசாநாயக்க தலைமையில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது. 2026 ஆண்டுக்கான முன்மொழியப்பட்ட வரவு செலவு திட்ட அறிக்கையில் மைய காரணியாக உள்ள டிஜிட்டல் பொருளாதாரத்தோடு தொடர்பட்ட அரச முதலீடுகளுக்கு வலுவான அடித்தளத்தை அமைப்பது அவசியம் என ஜனாதிபதி தெரிவித்தார். பாதுகாப்பு தரப்பால் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருளை நுரைச்சோலை காவல்துறை பொறுப்பதிகாரியின் ஆதரவோடு விநியோகிக்கும் போதைப்பொருள் மாபியா தொடர்பிலான குரல் பதிவு அண்மைய நாட்களில் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகிறது. பறிமுதல் செய்யப்பட்ட போதைப்பொருளை மீண்டும் அதற்கு சொந்தமான கும்பலிடம் வழங்குவது தொடர்பில் குறித்த குரல் பதிவு அமைய பெற்றுள்ளது. இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்றில் கேள்வி எழுப்பப்பட்டது. வடக்கு கிழக்கில் போதைப்பொருள் கடத்தலில் இராணுவமும் காவல்துறையும் தொடர்புபட்டிருப்பதாக குற்றம் சுமத்துகின்றனர். ஆனால் அதில் உள்ள உண்மை அறிந்து கருத்தை தெரிவியுங்கள் என கூறப்பட்டுள்ளது. இதன்போது அவரின் உரையின் பின்னர் கருத்து தெரிவித்த எதிர்த்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் சபாநாயகரை தற்போது பாதுகாப்பு பிரதியமைச்சர் போதைப்பொருள் கடத்தலில் ராணுவம் மற்றும் காவல்துறை ஈடுபாடு குறித்து கருத்து வெளியிட்டிருக்கிறார். ஆனால் தற்போது ஒரு குரல் பதிவு வழியாக சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்படுகிறது. நுரைச்சோலை காவல்துறை பொறுப்பதிகாரியின் நடவடிக்கை இதன் மூலம் அம்பலமாகியுள்ளது. இதற்கு என்ன பதில் அரசாங்கம் கூறப்போகிறது எனும் கேள்வி எழுப்பினார். யாழ்ப்பாணத்தில் வாழ்வெட்டு சம்பவங்களை அரங்கேற்றி வரும் ஆவா குழுவின் தலைவர் வினோத் உள்ளிட்ட 2 நேற்று சுன்னாகம் போலீசாரால் கைது செய்தனர். ஆவா குழு வினோத் என்பவர் 2 கிராம் 400 மில்லிகிராம் ஹெரோயினுடனும் அவரின் சகா ஒருவர் கைக்குண்டு மற்றும் பாலுடன் கைது செய்யப்பட்டார். சுன்னாகம் போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது இருவரும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
உயர்தர பரீட்சைக்கு தயாராகிக் கொண்டிருந்த தன்னுடைய மகளின் பாடப்புத்தகங்கள் மற்றும் உடைகளை எரித்ததாக கூறப்படும் தந்தையை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு பலாங்குடை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. சந்தேக நபர் பலாங்குடை சமநலவிவ சீலகம பகுதியில் தச்சு தொழிலில் ஈடுபட்டு வரும் ஒருவர் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த நபர் கடந்த 9ஆம் தேதி இரவு மதுபோதையில் வந்து தன்னுடைய மனைவியுடன் தகராறில் ஈடுபட்ட நிலையில் அவரின் மனைவி மற்றும் பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே உறவினர் ஒருவரின் வீட்டுக்குள் சென்றுள்ளனர். அதன்போது உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் சந்தேக நபரின் மகள் பரீட்சை அனுமதி அட்டை, சீருடை மற்றும் புத்தகங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தாயுடன் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அன்றிரவு வீட்டுக்கு வந்து தீ வைத்ததில் வீட்டின் ஒரு பகுதி எரிந்ததோடு அந்த சிறுமியின் மீதமிருந்த அனைத்து புத்தகங்களும் உடைமைகளும் எரிந்து நாசமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமது பெயருக்கும் கௌரவத்துக்கும் பங்கம் விளைவிக்கும் வகையிலும் அரசியலில் இருந்து ஒதுக்கச் செய்யும் நோக்கத்திலும் இணைய ஊடகங்கள் வழியாக பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாக கூறப்படும் நடராஜா பெஞ்சமின் கனகரத்னம் என்பவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கூறுகையில், தன்னுடைய சட்டத்தரணியின் மூலம் நடராஜா பெஞ்சமின் கனகரத்னத்துக்கு கோரிக்கை கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவரிடம் 5 கோடி ரூபாய் நஷ்டஈடு கோரியுள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார். எனது அரசியல் நடவடிக்கையை கூடிய வகையில் அவர் பல கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அவை உண்மைக்கு புறம்பானவை. அந்த கருத்துக்கள் எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவதாக அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண குடாநாட்டில் இடம்பெயர்ந்துள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அடுத்த 3 முதல் 4 ஆண்டுகளுக்குள் வீடுகள் கட்டி முடிக்கப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த விடயத்தை வீடமைப்பு பிரதியமைச்சர் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டுக்கான பாதத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான 3ஆம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், 2015 முதல் 2019ஆம் ஆண்டு வரையான முந்தைய அரசாங்கத்தின் வீடமைப்பு திட்டங்கள் கடுமையாக விமர்சித்த அவர் 64,407 வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட போதிலும் 1647 வீடுகள் மட்டுமே கட்டி முடிக்கப்பட்டதாக தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் தன்னை தகாத வார்த்தைகளில் விழித்து பேசியதால் தன்னுடைய வரப்பிரசாதங்கள் மீறப்பட்டுள்ளதாக அர்ச்சுனா ராமநாதன் கடிதம் மூலம் தெரிவித்துள்ளதாக சபாநாயகர் அறிவித்தார். நாடாளுமன்றில் நிலையர் கட்டளை 22(1) முதல் 6 வரையான பிரகாரம் நாடாளுமன்ற அலுவல்களை ஆரம்பித்து வைத்து பேசும் போதே சபாநாயகர் இவ்வாறு தெரிவித்தார். 8/11/2025 வரவு செலவு திட்ட விவாதத்தில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற செயலாளருக்கு ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன். அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக விழித்து பேசிய தகாத வார்த்தைகளை கன்சாட்டில் இருந்து அகற்றுமாறும் எதிர்காலத்தில் அவ்வாறு செயற்படாதவாறு நடவடிக்கை எடுக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அனுராதபுரம் பிரதேசத்தில் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபரை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்க தம்பதிகம நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அனுராதபுரம் எப்பாவன பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கடமையாற்றும் 30 வயதுடைய அதிபரை இவ்வாறு விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார். விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள பாடசாலை அதிபரின் மனைவி பாலியகுட மாநகர சபையின் உறுப்பினர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை அதிபர் எப்பாவன பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் பின்புறத்தில் புதைக்கப்பட்டிருந்த 1 கிலோ 185 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் அடங்கிய பொதியுடன் கடந்த 5ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து 26ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவை பிணையில் செல்ல கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையான போது அவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா கொரவப்புத்தானி வீதியில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகம் ஒன்று மாநகர சபை சுகாதார பரிசோதகர்களால் சீல் வைத்து மூடப்பட்டுள்ளது. கொரவப்புத்தானி வீதியில் உள்ள உணவகம் ஒன்றில் வழங்கப்பட்ட உணவில் புழு காணப்பட்டதாகவும் சுகாதார சீர்கேட்டுடன் குறித்த உணவகம் இயங்கியதாகவும் தெரிவித்து வவுனியா மாநகர சபை பொது சுகாதார பரிசோதகர்களால் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய இவ்வாறு சீல் வைக்கப்பட்டுள்ளது. நீர்நிலைகளில் இருந்து மிதக்கும் கழிவுகளை தானாக சேகரிக்கும் திறன் கொண்ட ரோபோ இயந்திரத்தை அறிமுகப்படுத்த கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த இயந்திரம் 5G தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயல்படும் என்றும் அதன் செயல்திறன் மற்றும் நிகழ்நேர கண்காணிப்பு திறன்களை மேம்படுத்தும். இலங்கையில் இந்த இயந்திரங்களை அறிமுகப்படுத்துவதற்கான நிகழ்ச்சி சுற்றுச்சூழல் அமைச்சர் தலைமையில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.